தெளிவில்லாமல் பேசி தெளிவாக இருக்கவனை கூட தெளிவில்லாமல் ஆக்குறது எப்படின்னு இன்னைக்கு ஒருத்தரை பார்த்து தெளிவாக கற்றுக்க போகிறோம். ஓரளவுக்கு மேல் தான் பொறுமையை கையாள முடியும், அதற்கு மேல் செய்ய வேண்டியதை செய்வோம். நீங்கள் என் மேலே காண்டாவாதீங்க. உண்மையிலேயே இப்படி பேசுகிற கேரக்டர் ஒன்று சிக்கியிருக்கு. அது யாருன்னு தெரியுமா? Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. தெரியுது, நீ மூடு. தமிழ்நாட்டில் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேட்டரை பற்றி பேசுகிறேன் அப்படின்ற பேரில் நம்ம தலைவன் பார்த்து வச்ச தற்குறித்தனத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கு இன்ட்ரோ எவ்வளோ நேரத்துக்கு கொடுப்பீங்க? என்ன ஒரு நிமிஷம் 2 நிமிஷம். ஆனால் நம்ம மதன் ப்ரோ எவ்வளோ நேரத்துக்கு ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படின்றத நீங்களே பாருங்களேன். ஸோ எனக்கு இதை நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் டிஎம்ல கேட்குறாங்க. எனக்கு வந்து என்ன இப்படி இத்தனை பேர் கேட்குறாங்க, நம்ம ஊரில் யாரும் அப்படி சொல்லலையே, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொந்தக்காரங்க யாரும் சொல்லி கால் பண்ணி கேட்டா பேசிட்டு தொணன்னு வரீங்க. பேசியே கொடுக்கல, நீங்க பாட்டு உட்காருங்க, போங்க சேர்ல உட்காருங்க. இந்த வடிவேல் காமெடியில தாத்தா ஒருத்தர் 1947 குயின் எலிசபெத் அப்படின்னு ஆரம்பிப்பார்ல, அந்த மாதிரி சொல்ல வந்த விஷயத்த சொல்றான்னா சொந்தக்காரனுக்கு ஃபோன் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. வந்ததுல இருந்து லேகிய வித்துட்டு இருந்தா எவனா கேட்பான்? செக்ஷன் 144 அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி திரும்ப 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 எத்தனை தடவை ரிப்பீட் மோட்ல சொல்றாருன்றதை நல்லா கவனிங்க. செக்ஷன் 144 போட்டிருக்காங்க. செக்ஷன் 144ங்கிறது ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்க போகுதுன்னு போலீஸ் நினைச்சாலோ செக்ஷன் 144 போடுறாங்க. சோ இது வந்து ஏதோ பெருசா பிரச்சனை வந்துடலாம். இந்த செக்ஷன் 144னா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே போலீஸ் வந்து ஏதோ ஒன்று பெருசா நடக்க போகுதுன்னா போலீஸ் பிறப்பிக்கக்கூடிய தடை உத்தரவு, ஏதோ ஒன்று பெருசா நடக்க போகுதுன்னா போலீஸ் பிறப்பிக்கக்கூடிய தடை உத்தரவு, ஏதோ ஒன்று பெருசா நடக்குவாரு. கஜினி சூர்யாவுக்கு கூட 15 நிமிஷத்துக்கு ஞாபகம் இருக்கும். இவன் என்னடா 3 நிமிஷத்துல 3 தடவை ஒரே கண்டென்ட்டை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கான். ரிப்பீட் மோட்ல பேசிய 3 நிமிஷத்தை ஓட்டினாரு. ஓகே, இனிமேலாவது ஏதாவது உருப்படியா பேசுவாருன்னு உட்காந்து கேட்டா அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா? மனசு திடப்படுத்திக்கிட்டு நீங்களே போய் பாருங்க. செக்ஷன் 144னா ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய 6 மணி டே அவனை யாராவது எழுப்பி விடுங்கடா. பாரு, அவன் 4வது தடவை அதே சொல்லிட்டு இருக்கான். அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. ஸோ இப்படி உருட்டியே 10 நிமிஷம் வீடியோவுக்கு 4.25 நிமிஷம் இன்ட்ரோ மட்டுமே கொடுத்துட்டு இனிமேலாவது கண்டென்ட்டுக்கு வருவாருன்னு காத்திருந்தேன். கண்டென்ட்டுக்கு வந்தாரு. ஆனா அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. அது வந்து ஒரு குன்று, ஓகேவா? இது கீழே வந்து மலையும் இருக்கும். அது வந்து ஒரு குன்று, ஓகேவா? இது கீழே வந்து மலையும் இருக்கும். அது ஒரு குன்று. அந்த குன்றுக்கு கீழே மலையெல்லாம் இருக்கும். எதே குன்றுக்கு கீழே மலை இருக்குமா? ஏன் ப்ரோ, நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையா ப்ரோ? நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? ஏன் மதனே, குன்றுக்கும் மலைக்குமே நமக்கு வித்தியாசம் தெரியல. இந்த லட்சணத்துல வரலாறுலாம் நமக்கு தேவைதானா? இப்போ விஜயநகர மன்னர்கள் வந்து மதுரையை கேப்சர் பண்றாங்க. அப்போ இந்த சிக்கந்தர் ஷாவை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொன்னுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கள சுத்தி இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு சிக்கந்தர் ஷாக்கு ஒரு மெமோரியல் வைக்கணும், அவரை புதைக்க போறோம், அது ஒரு மெமோரியல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விஜயநகர கிங்ஸ் வந்து இந்த திருப்பரங்குன்ற மலையிலேயே பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அங்க வந்து சிக்கந்தர் ஷாவை விஜயநகர மன்னர்கள் கொன்னாங்களாம். அண்ட் மலைக்கு மேல மெமோரியல் கட்டிக்கிறதுக்கு அனுமதியும் கொடுத்தாங்களாம். ஆமா, அவங்க இ சேவா மையத்தில் அப்ளை பண்ணாங்க. குமார கம்பன் நான் சீல் வச்சு கையெழுத்து போட்டு அனுப்புனாரு. மதுரையில் கோரிப்பாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. மதுரையிலேயே இந்த பேர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இது தமிழ் பேரே கிடையாது, இது ஒரு பெர்ஷியன் வார்த்தை. கோர் அப்படின்னா பெர்ஷியனில் பரியல் கிரவுண்டு அல்லது தாம், அதாவது ஒருத்தர புதைச்ச இடம் அப்படின்னு அர்த்தம். சுல்தான் அலாவுதீன், ஷம்ஷுதீன் அண்ட் சுல்தான் சிக்கந்தர் ஷா இந்த மாதிரியான நபர்களை எல்லாம் புதைச்ச இடம் அப்படின்றதால தான் அந்த இடத்துக்கு பேர் கோரிப்பாளையம்னு வச்சுருக்காங்க. கோரிப்பாளையத்தில் இருக்க சமாதிக்காக திருப்பரங்குன்றத்தில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ ஏன்டா குறுக்க ஓடிட்டு இருக்க? டேய், இந்த காது உடையற படிச்சு குறுகுறு வந்து என்ன குழப்பறான்? எங்கேயோ அரைகுறையா படிச்சுட்டு வந்து 10 நிமிஷம் வீடியோல இத்தனை ஒல்ட்டிட்டு நான் வேற ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கன்னு டயலாக் வேற. இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு இஷ்யூ எங்கேயாவது நடந்துட்டு இருக்குது, அதை நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பேசணும்னு நினைச்சா கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, பேசக்கூடாதுன்னு நினைச்சா எங்க சொல்றது? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.